Hey everyone, good morning. Today's date is 22/7/2026 Wednesday. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று என்ன பண்ணுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடக்கலாம்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து முந்தா நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண பை நேற்று நடந்துச்சு ஏஷியாவில். ஸோ மார்க்கெட் நல்லா பை ஆயிடுச்சு. பை ஆகினதுக்கப்புறமா கரெக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த நியூயார்க்கில் மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ 6:30க்கு இந்த கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும்போது கீழே ஒரு நல்ல இம்பேலன்ஸ் இருந்தது. என்னதான் நம்ம வந்து இது ஒரு 1 ஹவரில் ஒரு சப்ளை ஜோன் அப்படின்னாலுமே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக புல்லிஷாக இருக்கும்போது நம்ம வந்து இன்ட்ராடே கான்செப்டில் ட்ரேட் பண்ணுறோன்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ படி தான் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் வந்து எதுக்கானதாக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக மார்க்கெட் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேட்டில் இந்த ஹை எடுக்காத வரைக்குமே நாங்கள் செல் தான் பார்த்தோம். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. 103 வரைக்குமே மார்க்கெட் வந்து செல் ஜோன் தான், நமக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே செல் ஜோன் தான். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கலாம்னா அட்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னும் போது ஸோ நமக்கு ஒரு மேஜரான ஒரு எம்எஸ்எஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் நடந்தால் மட்டும்தான் நம்ம செல் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து பாருங்கள் பை ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். பட் 1 ஹவரில் மார்க்கெட் நேற்று என்ன பண்ணிச்சுன்னா இந்த க்ளோஸ் வச்ச உடனே இங்கேயே வந்து ஒரு ட்ரேட் கொடுத்தது. ஆக்சுவலி இந்த பிளாக்ல மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ட்ரேட் கொடுத்தது. பட் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆச்சுன்னா இந்த 1 ஹவரோடைய ரிஜெக்ஷன் கரெக்டாக வந்து நான் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக 6:30க்கு இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இங்கேருந்து. இது எந்த இடம் ஹையர் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட் பை ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு இந்த இப்போ 4 ஹவரில் வந்து நான் இந்த இடத்துல ஏன் செல் பை பார்த்தேன் அப்படின்றதுக்கான ரீசன் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நான். மார்க்கெட் எனக்கு இது வந்து ஒரு பை எஃபிஜி. மார்க்கெட் இந்த பை எஃபிஜியில் டேப் ஆன உடனேவே எனக்கு 15 மினிட்ஸில் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ கொடுத்த உடனே எனக்கு பை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த கேண்டிலே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணியிருக்கான், நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே அந்த சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே கரெக்ஷன் கூட வரல, அங்கேருந்து அப்படியே பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த என்கல்ஃப் ஆன கேண்டில்லையே வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே ஏறிடுச்சு. ஸோ இதுதான் நேற்று நடந்தது. நல்ல பை. ஆக்சுவலி இந்த பை வந்து நம்ம எடுத்திருந்தா கூட இந்த 84 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இது 4 ஹவர்லேயும் ஒரு சிஆர்டி கேண்டில். ஆக்சுவலி இது ஆக்சுவலாக வந்து எஃப்எக்ஸ்சிஎம் ஓண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிளியராகவே தெரியும். எனிவே மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு என்கல்ஃபோட க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து பை தான், செல் பார்க்க முடியாது. ஸோ இந்த சப்ளை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ லைட்டாக ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கரெக்ஷன் வந்து ரொம்பலாம் நான் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 1 ஹவரோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம டேக்கு பார்க்குறோன்னா மார்க்கெட் இந்த 50 to 60% இருக்கக்கூடிய இந்த பிளாக் எடுத்துக்கோங்க. இது ஒரு வேலிடான பிளாக். மார்க்கெட் இந்த பிளாக்குக்கு வந்துட்டு அகைன் மேலே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இது ஒரு ஆங்கிள். இப்போ இங்கேருந்து கரெக்ஷன் நம்ம வந்து இந்த கிட்டத்தட்ட 4128 இருக்கா. இப்போ இங்கேருந்து நம்ம ஏதாவது செல் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் ஆப்வியஸாக எதிர்பார்க்கலாம். இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1:2 இல்லை இந்த பிளாக்கு இந்த பிளாக் கிட்ட வரைக்கும் நம்ம வந்து ஒரு டார்கெட் வைக்கலாம். ரொம்ப வந்து பெரிய ட்ரேடெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்எஸ் வச்சு ஒரு லிக்விடிட்டி ஸ்விப்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். பார்ப்போம் அகைன் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பி மேலே ஏறுதா இல்லை கரெக்ஷன் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வியூ இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து கவுண்டர் ட்ரெண்ட் இருக்குது, செல் பார்க்கலாம். இன்னொன்று கீழே வந்ததுக்கப்புறமா இந்த ஓபியிலேருந்து மார்க்கெட் அகைன் வந்து 1 ஹவரில் பை ஆகுதான்னு சொல்லிட்டு பை பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு கோல்டோடைய வியூ. லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you on next video. Thank you so much.